வணக்கம். நான் உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சஞ்சய் எஸ். இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஆயுர்வேதம் அப்படின்னா என்ன? அப்படிங்கிறத பத்தி தான். நெறைய பேஷண்ட்ஸ் நம்மள்ட்ட வர்றவங்க, "சார் ஆயுர்வேதம்னா என்ன சார்?" அப்படின்னு கேட்கறது உண்டு. ஆயு அப்படின்னா வாழ்க்கை. வேதம் அப்படின்னா ஞானம். இந்த 2 சொல்லும் சேர்ந்தது தான் ஆயுர்வேதம். வாழ்க்கை ஞானம் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். நம்ம அ வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம உடம்பு நல்லா இருக்கணும். ஸோ, நம்ம உடம்ப பத்தின புரிதல். அந்த காலத்துல நம்ம முனிவர்கள், ரிஷிகள், அப்புறம் சித்தர்கள் இவங்க வந்துட்டு நம்ம உடம்பு எப்படி இயங்குதுன்னு அவங்களோட புரிதல். அதே மாதிரி என்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, என்ன அ எந்த காலத்துல என்ன செய்யணும், செய்யக்கூடாது, தினமும் என்னென்ன செஞ்சா நம்ம உடம்பு நல்லாருக்கும். இதையெல்லாம் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அ தெரிஞ்சுக்கிட்டத, அறிஞ்சுக்கிட்டத, புரிஞ்சுக்கிட்டத, அவங்க ஞானத்த வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணி நமக்கு பல புஸ்தகங்களா உபதேசிச்சிருக்காங்க. இத தான் நம்ம ஆயுர்வேதம் அப்படின்னு சேர்த்தி சொல்றோம். ஆ பாரத தேசத்துல ஆயிரக்கணக்கான வருஷங்கள்ல இருந்தே இந்த ஆயுர்வேதம் தொடங்கிருச்சு. ஆ அத பல ஆச்சாரியர்கள் அவங்களோட புரிதல டீட்டெயில்டா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, அந்த ஞானத்த, பொக்கிஷத்த நமக்கு குடுத்துருக்காங்க. அந்த பொக்கிஷத்த பயன்படுத்தி நம்ம வாழ்க்கைய நல்லா வாழ்ந்து, ஆ பயனடையணும் அப்படின்னுட்டு நான் உங்களை அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.